அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத், ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாபிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். என்ன பாட்டெல்லாம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. டாக்டர் கென்ட் ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிஸ்னு ஒரு தனி டாப்பிக்கை கிரியேட் பண்ணி அதில் இந்த டச் அப்படிங்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நோயில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த நோய் அதிகரிக்கும் அல்லது குறையும், அப்போ என்னென்ன ஹோமியோபதி மருந்துகள் உடனடியாக வேலை செய்து அவர்களுடைய நோய் பிரச்சனையை தீர்க்கும் என்பதனை தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதுதான் அந்த டச். நம்மளை ஒருத்தர் தொட்டாங்கன்னா நமக்கு ஒரு எரிச்சல் மாதிரி ஏற்படும். சிலர் தொட்டால் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யாருன்னு தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, அதனால் அதை நம்ம வெளியே சொல்ல வேண்டாம். அல்லது நம்ம உடையே நமக்கு சில நேரங்களில் ஒரு பேர்டனாக இருக்கும். இந்த இதை போட்டிருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி சிலர் தொடாமலேயே நம்மளை தொடுவது போன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படும். அது குறிப்பாக பெண்களுக்கு இந்த உணர்வு ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அதாவது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய உடையை சரி பண்ணுவாங்க, அந்த சேலையை எடுத்து அப்படியே சரி பண்ணுவாங்க. ஏன்னா யாராவது எங்கிருந்தோ பின்னால் இருந்து அவங்கள பார்க்குறாங்கிற அந்த உணர்வு அவர்களை தாக்குவதனால அவர்கள் அப்படி அதை சரி செய்வார்கள். அதே மாதிரி காற்று பட்டால் நல்ல இதமாகவும் இருக்கும், அல்லது எரிச்சலாகவும் இருக்கும், வலியாகவும் இருக்கும். ஸோ இது போன்ற டச் உணர்வுகள் நோயை அதிகரித்தாலோ அல்லது குறைத்தாலோ ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கிறது நண்பர்களே. ஆகையினால உங்களுக்கு இது போல பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி உங்களுடைய பிரச்சனையை தெளிவாக சொல்லுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு சரியான மருந்தை கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து விடுவார் என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.